நாங்கள் வந்து நயினார்வேல் ஒன்றியம் சிறைக்கோட்டை பஞ்சாயத்து நெடுங்குச்சி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் ஊர் சுழியாட்டுக்கு வந்து எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லை. அதனால 4 தடவை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். இந்த வரைக்கும் எங்கள் கலெக்டர் வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்தது கிடையாது. எந்த விதமான அதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுத்ததில்லை. அதனால எங்கள் ஊர் மகளிர் ஃபுல்லாக வந்திருக்கோம். இந்த தடவையாவது எங்கள் ஊருக்கு சுழியாட்டுக்கு பாதை வேணும் முக்கியமாக. 2வது சுழியாட்டு எரிப்பதற்கு கட்டிடம் வேணும். சுழியாட்டுக்கு தண்ணி வசதி வேணும். சுழியாட்டுக்கு தடுப்பு சுவர் வேணும். மெயின் ரோடு வேணும். 4 தடவை 2 வருஷமா நாங்கள் அலைஞ்சிருக்கோம். எந்த விதமான பலனும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த டைமாவது கலெக்டர் சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து உதவி செய்யணும். இந்த கோரிக்கைகளுக்கு எங்களுக்கு ஒரு விடுதி வளம் பிறக்கணும். நல்ல பயிர்ல எப்படி நாங்க தூக்கிட்டு போறோம் பாருங்க. எங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க. எவ்வளவு பயிர்கள்லாம் சேதமாகுது. எங்களுக்கு வந்து நல்ல ரோடு வசதி வேணும். எரிப்பதற்கு கட்டிடம் வேணும். தண்ணீர் வசதி வேணும். சுடுகாட்டுக்கு தடுப்பு சுவர் வேணும். இந்த மனுக்களை ஏற்று கலெக்டர் சார் வந்து பார்த்து எங்களுக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி நடவடிக்கை எடுக்காட்டி ஊர் பொதுமக்கள் எல்லாரும் வந்து உண்ணாவிரதம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த பாருங்க, இதை பார்த்தா அது கலெக்டர் சார் எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இருக்கும். சுடுகாட்டுக்கு போற பாதை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நெல்லு பயிரா இருக்கு. மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ஊர் ஆளுகள்னால தூக்கிட்டே போக முடியல. இதுக்கு முன்னாடி 5 தலைமுறையா இப்படிதான் இருக்கு. அதனால எங்க ஊருக்கு சுடுகாட்டுக்கு கண்டிப்பா பாதை வந்துடும். கலெக்டர் ஏற்கனவே 5 தடவை மனு கொடுத்திருக்கோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இப்ப கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு. வணக்கம். நாங்க வந்து நயினார்வேல் ஒன்றியம் சிறைக்கோட்டை ஊராட்சி நெடுங்குச்சி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க கிராமத்துல வந்து சுடுகாட்டுக்கான பாதை இல்ல. சுடுகாட்டுக்கு நிலம் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான அடிப்படை வசதிகள் அந்த ஊர்ல இல்ல. இதனால வந்து நாங்க கலெக்டர்ல இருந்து 4 தடவை மனு கொடுத்திருக்கோம். இது 5வது முறையா வந்து நாங்க இங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். இதுக்கு மேல எங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்காட்டா நாங்க கண்டிப்பா வந்து சாலை மறியல் பண்ணி எங்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாங்க கேட்டுக்கிறதுக்காக போராடுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.